உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து நாடு முழுவதும் மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சென்னையில் உரிய நேரத்தில் தேர்வு மையத்திற்கு வராத காரணத்தை காட்டி ஏராளமானோருக்கு தேர்வு எழுத அனுமதி வழங்காததால் மாணவர்கள் ஏமாற்றமடைந்தனர். பொது மருத்துவ நுழைவுத் தேர்வினை நாடு முழுவதும் இன்று 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். சென்னையில் நடந்த தேர்வில் 26,000 பேர் பங்கேற்றனர். முறைகேடுகளை தவிர்க்க வழியில் மூக்குத்தி மற்றும் தோடு உள்ளிட்ட பொருட்களை அணிந்து செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் சென்னையில் உரிய நேரத்தில் தேர்வு மையத்திற்கு வராத காரணத்தை காட்டி ஏராளமானோருக்கு தேர்வு எழுத தேர்வு அதிகாரிகள் அனுமதி வழங்காததால் மாணவர்கள் ஏமாற்றமடைந்தனர். மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயாராக மாணவர்களுக்கு போதிய அவகாசம் வழங்கவில்லை என்று பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். அரசாங்கம் இதை கன்சிடர் பண்ணி ஒன்றா என்ட்ரன்ஸ் எக்ஸாமையே இந்த வருஷம் கேன்சல் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கொண்டு வரணும், அல்லது இவங்களே இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எழுதினவங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் சான்ஸ் கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மெடிக்கலுக்கு ஒரு செக்கை வச்சுட்டே இருந்தாங்கன்னா அப்போ எப்போவுமே ஸ்டேட் போர்டு இருக்கிற குழந்தைங்க மெடிக்கலுக்குள்ளே என்ட்ரு ஆகவே முடியாது. ஒன்லி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ட்ரு ஆக முடியும். அப்போ எதுக்காக நாங்கள் இந்த ஸ்டேட் போர்டில் இருக்கிற +2 படிக்கணும்? அட்லீஸ்ட் இந்த போர்டு எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னா அதை நாங்கள் அதுக்கு பதிலாக அந்த கோச்சிங் கிளாஸே ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா? இதை ஃபேஸ் 1 வச்சுக்குவோம், ஜூலை 24 ஃபேஸ் 2 வச்சுக்குவோம், இதுதான் 100% நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேட்குறது 3 நாளில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் சிலபஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் பேஸ்ட் ஆன் கவுன்சிலிங் தான் 85%. என் பொண்ணுலாம் 24 ஹவர்ஸ் படித்தாங்க. சமச்சீர் கல்வி வேறு, அது சொல்லுங்கள். சமச்சீர் கல்விங்க இது தூக்குமாட்டி சாகலாம் போல் இருக்குது. தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த மாணவிகள் பலரும் தேர்வு அதிகாரிகளிடம் கெஞ்சியும் அவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. மேலும் தங்கள் மிரட்டப்பட்டதாகவும் மாணவிகள் வேதனை தெரிவித்தனர். எனக்கு கட் ஆஃப் கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இனிமேல் கட் ஆஃப் நல்ல மார்க் வாங்கினா கூட நல்லா 10th 494 வாங்கினேன். என்ன சொன்னாங்க? என்ன சொல்லி இது பண்ணாங்க? லேட் ஆயிடுச்சு, முடியாது. நீங்கள் எகிரி குதிச்சு வந்திருக்கிறதே உங்களை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும். இன்னும் இந்த மாதிரி என்னையே உள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக போலீஸ்க்கு கூப்பிட்டுருவோம். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் யாரெல்லாம் கத்துறாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லுவோம். இந்த பொண்ணு காலில் விழுந்து அழுகிறா சார். 20 நிமிஷம் காலில் விழுந்து அழுகிறா. மனிதாபிமானமே இல்லாமல் மிரட்டலா. இந்நிலையில் தேர்வு மிகவும் கடினமாக இருந்ததாக மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதனால் ஜூலை மாதம் நடைபெறும் 2ஆம் கட்ட மருத்துவ பொது நுழைவுத் தேர்வுக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். இப்போதான் 12th முடிச்சுட்டு வந்திருக்கோம். இன்னொரு வாட்டி கோச்சிங் கிளாஸ் அதெல்லாம் முடியாது. இல்லைனா கட் ஆஃப் கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்படி இல்லைனா எங்களை கண்டிப்பாக ஜூலையில் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணியே ஆகணும். இல்லை எங்களுக்கு படிக்க அட்லீஸ்ட் டைமாவது வேணும். இவ்வளோ சீக்கிரம்லாம் எக்ஸாம் எங்களால் அப்படியெல்லாம் எழுத முடியல. ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. நேற்று தான் டிசிஷன் எடுத்தாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டேவே May 1 எக்ஸாம் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ ஷார்ட் டேர்மில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஏன்னா இது நேஷ்னல் லெவல் எக்ஸாம். ஸோ அதனால் MBBS ஆஸ்பிரன்ஸாக ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இது. நெக்ஸ்ட் திங் இஸ் ஜூலை 24 செகண்ட் ஃபேஸில் எங்களை அலோவ் பண்ணோம் எழுதுறதுக்கு. நான் இப்போ கட் ஆஃப் வச்சிங்கன்னா நிச்சயம் நான் MBBS சீட் வாங்கிடுவேன். அதுக்காக அவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ திடீர்னு இப்போ AIPMTயில் தான் இதுன்னு சொன்னீங்கன்னா என்னால் எப்படி எழுத முடியும்? நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை சுத்தமாக. நிச்சயம் எனக்கு கட் ஆஃப்லேயே வந்துடும் தெரியும். அதனால் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நான் என்னோட ஒர்க் எல்லாத்தையும் அதிலே போட்டுட்டேன். அதனால் இப்போ திடீர்னு இதை சொன்னீங்கன்னா என்னால் எப்படி எழுத முடியும்? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல். பட் ஆனால் சஃபிஷியன்ட் டைம் சொல்லியிருக்கணும். இல்லை இது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சான்ஸாக இருக்கும். நாங்கள் இது மாதிரி AIPMT ஜிப்மர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு ரீசன் என்னன்னா, சப்போஸ் அதில் கிடைக்கலன்னா இதில் 15% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அது மூலமாக போய்க்கலாம் அப்படின்றதுனால தான்.